வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது, நீங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க, அதோட பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா எப்படி அன்லாக் பண்றது. இன்கேஸ் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஃபோன் வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு பாஸ்வேர்ட் சில டைம் அவங்க அன்லாக் பண்ணாம உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். ஈவன் தோ நீங்க அந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணாலும் சில டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் வந்து கேட்கும். கூகுள் அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்ணாதான் உங்களால போனை யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த போனை இதுக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை போட்டாதான் உங்களால உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ண முடியும். அதை எப்படி பைபாஸ் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்றேன். சோ இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது டெனோஷேரோட 4U key அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான். இது ஆல்ரெடி iOS-க்கு அவைலபிளா இருக்கு, இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்கு என்கிட்ட CMF-ஓட ஃபோன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஃபோனோட பாஸ்வேர்டை நான் இப்போ மறந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாஸ்வேர்டு, இந்த ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு நான் மறந்துட்டேன்னா நான் எத்தனை தடவை டைப் பண்ணாலும் எனக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டுன்னு வரப்போகிறது இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் தான். அடுத்த ப்ரொசீஜர் என்னங்கிறது பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இது நாட் ஒன்லி ஃபார் CMF ஃபோன், எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ட்ரிக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு தேவைப்படுறது இந்த டெனோஷேரோட 4U key ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு போத் விண்டோஸ் அண்ட் மேக்கு அவைலபிளா இருக்கு. ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேருங்க. இதுல வந்து நம்மளுக்கு FRP லாக் பைபாஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கூகுள் அக்கௌண்ட் கேட்கும் இல்லையா, அதை வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம எந்த வித லாக் வேணாலும், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக், பேட்டர்ன் எது இருந்தாலும் நீங்க இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணலாம். இது கிட்டத்தட்ட எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தாங்க. இந்த சாஃப்ட்வேர் ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸா தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 3 ஸ்டெப்ல உங்களால வந்து எல்லாமே பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அண்ட் மேலும் இந்த சாஃப்ட்வேரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு லைக் ஆண்ட்ராய்ட் 4ல இருந்து 14 வரைக்கும் எந்த டிவைஸ் வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணி இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல நம்மளுக்கு சப்போர்ட்டட் வெர்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா பிசிலயுமே இது சப்போர்ட் ஆகும். இது ஆக்சுவலா பெய்ட் சாஃப்ட்வேர் தான், பட் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையலும் இருக்கு. இப்போ ஃப்ரீ ட்ரையல் நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு பிசில இன்ஸ்டால் பண்ணணும். லைக் இன் மேக் நீங்க வந்து ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணா போதும், உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆயிரும் வித்தின் அ மினிட். அதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் வரும். அதுல வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சாஃப்ட்வேருக்குள்ள வந்தோம்னா நம்மளுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஸ்கிரீன் லாக், கூகுள் அக்கௌண்ட் லாக். இது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ப்ராடக்ட் கீயை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க ட்ரையல் வெர்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்டில் நீங்க ப்ராடக்ட் கீ போட்டு ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு எல்லா ஃபீச்சருமே வரும். ஸோ சாஃப்ட்வேரோட பிரைசிங்கை பத்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்குக்கு $30 அப்படிங்கிறது மந்த்லி வாங்குறாங்க, இயர்லி $46, உங்களுக்கு லைஃப் டைம் $60 அப்படிங்கிறது வருது. நீங்க ஒரு மேக்ல யூஸ் பண்ணிக்கலாம், 5 டிவைசஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 5 மொபைல் நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுவே விண்டோஸ்க்கு டாரிஃப் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். லைக் $23 உங்களுக்கு வந்து 1 மந்த் கிடைக்குது, லைஃப் டைமே $60 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கேயே நீங்க டைரக்டா பே பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். பட் ஸ்டில் ட்ரையலை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க வாங்குங்க. இப்போ ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களோட போனை பிசில கனெக்ட் பண்ணிடுங்க வியா கேபிள். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உள்ள போயிடலாம். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பாப்அப் வந்து வரும். அதாவது உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வரும். இது லோட் ஆகும், பட் சும்மா தான் லோட் ஆகுது. நீங்க போனே கனெக்ட் பண்ணலனா கூட லோட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க சொல்ற ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லைக் ரெக்கவரி மோடுக்குள்ள நீங்க போகணும். இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம மேனுவலா தான் பண்ணணும். லைக் ஜென்ரலா நீங்க ரெக்கவரி மோடுக்குள்ள போயிட்டு ஹார்ட் ரீசெட் பண்ணுவீங்க இல்லையா, அதே தான் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பண்ண சொல்லுது. இந்த சாஃப்ட்வேர் ஆக்சுவலா இது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயும் உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் பட்டன் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மெனு எல்லாமே உங்களுக்கு காட்டும். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஆண்ட்ராய்ட் போன்ஸ். ஸோ அதனால தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு எதுக்குற சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இது பெரிய விஷயம் இல்லைங்க. இதுக்கப்புறமா நம்ம இதை ரீசெட் பண்ணிட்டு கூகுள் அக்கௌண்ட் நம்ம ஆக்டிவேட் பண்றது தான் பெரிய விஷயம். இதுல போயிட்டு நீங்க ஃபேக்டரி ரீசெட் கொடுத்துடணும். பட் மேக் ஷூர் உங்களுக்கு டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க பவர் பட்டன் பிரஸ் பண்ணி இதை வந்து கொடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, ஃபேக்டரி ரீசெட் பக்காவா ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்க ரீபூட் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் வந்து இப்போ ரீபூட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரீபூட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே பிசியில் வந்து அவ்வளோதாங்க, விஷயம் முடிஞ்சிருச்சு. எதுக்கு கனெக்ட் பண்ணோன்னே தெரியல. ஸோ இந்த ஃபீச்சருக்காக நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஒர்த்தா தெரியல. நெக்ஸ்ட் இப்போ ஃபோனை நம்ம செட்டப் பண்ணோம்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் தான் மெயினான ஆப்பே இந்த விஷயம். அதாவது பழைய பாஸ்வேர்டை போட்டால் தான் உங்களோட ஃபோன் வந்து நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பழைய கூகுள் அக்கௌண்ட் எது வச்சுருந்தீங்களோ அதை சைன்இன் பண்ணால் தான் இந்த டிவைஸை நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிராண்டோ அதை கேட்கும். டாப் பிராண்ட்ஸ் லைக் சாம்சங், ரெட்மி,
ரெட்மி, ஓப்போ, விவோ அந்த மாதிரி தான் இருக்கு. சாம்சங் தான் இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சாம்சங்ல எல்லா மாடலுமே நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் ஆண்ட்ராய்ட் வெர்ஷனோடய கொடுத்துருக்காங்க. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சாம்சங்க்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. லைக் நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அன்லாக் பண்ணுற ஆப்ஷன் நம்மளுக்கு இதில் இருக்கு. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத ஒரு வீடியோ சாம்பிள் ஜஸ்ட் நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் மொபைலை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷனோ அதை சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் இதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்கும். அங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனுக்கு சென்ட் ஆகும். நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸே நடக்கும். இப்போ உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் 4U கீழேருந்து வந்திருக்கும். அதை வியூ கொடுங்க. நீங்கள் டேரெக்டாக கேலக்ஸி ஸ்டோருக்கு போயிடுவீங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுங்கிறது ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் நீங்கள் பிசியில் வரக்கூடிய ஸ்க்ரீனை ஃபாலோ பண்ணிங்கனாலே ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த ப்ரௌசர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். தென் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் கேட்கும். அக்ரி கொடுத்துருங்க. அண்ட் இதுக்கப்புறம் தாங்க முக்கியமான விஷயம், ஸ்க்ரீனில் தெரியிற அந்த லிங்கை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கோ அப்படிங்கிறத கொடுங்க. ஒரு APK ஃபைல் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் கேலக்ஸி ஸ்டோர் வழியா. ஸோ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட சாம்சங் ஐடி, நீங்கள் எந்த ஐடி வேணுமோ அந்த ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. தென் அகைன் உங்களுக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கேட்கும். கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அண்ட் ஒன்ஸ் டன் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. அகைன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட், தென் டிவைஸ் நேம் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் தென் டிவைஸ் அட்மின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் இந்த இடத்துல நோ மோர்னுங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா ஃபினிஷ் கேட்கும், கொடுத்துருங்க. அண்ட் இதுக்கப்புறமா உங்களோட ஃபோனோட மாடல் அண்ட் தென் அந்த யூசர் நேம், IP எல்லாமே வரும். இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஆப் மேனேஜரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இல்ல சர்வீஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் கீழே போயிட்டீங்கன்னா சர்வீஸ் மோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. இதுக்குள்ள உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு USB டீபக்கிங் ஆப்ஷன் கேட்கும். இந்த என்டையர் ப்ராசஸ் உங்களோட ஃபோன் PC கூட கனெக்ட் ஆகி இருக்கணும். அண்ட் இதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஹோம் ஆப் அப்படிங்கிறது கேட்கும். அதில் சாம்சங் இல்லாமல் ஆப் கிளவுட்னு ஒன்று இருக்கும். அதை சூஸ் பண்ணி ஆல்வேஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிளிக்கர் ஆகும்போது உங்களோட பவர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஆஃப் ஆயிடும். ஃபுல்லாக சுவிச் ஆஃப் ஆயிரும். இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகும். ஒன்ஸ் ஆன் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஃபோன் வந்து அன்லாக் ஆயிரும். இப்போ செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி சைன் இன் ஆயிருக்கும். அண்ட் ஜெனரல் மேனேஜர் போய்க்கோங்க. போயிட்டு உங்க ஃபோன்ல ரீசெட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஃபேக்டரி டேட்டா ரீசெட் கொடுத்துருங்க. ரீசெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ டெலிட் ஆல் கொடுத்துருங்க. உங்களோட அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணீங்கன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் தென் நீங்க நார்மலா உங்களோட ஃபோனை செட்டப் பண்ற மாதிரியே பண்ணிருங்க. வைஃபை எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக்கப் வேணும்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கேட்குது. உங்களோட புது ஐடியை கொடுத்து நீங்க உள்ள போயிடலாம். ஸோ அவ்வளவுதாங்க. நம்மளோட ஆக்டிவேஷன் லாக் இனிமேல் கேட்காது. நீங்க ஸ்கிப் கொடுத்து போறதுனா கூட போய்க்கலாம். மெயில் ஐடி நீங்க அப்புறம் உள்ள போய் கூட சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதாங்க. இது வந்து சாம்சங் போனுக்கு. இதே மாதிரி அடுத்த ரெட்மி போனுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்டாண்டர்ட் ரிமூவல் ஒன்று, இன்னொன்று வந்து ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கொடுத்துருந்தா ஒன்று ஒர்க் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஸ்டில் நீங்க கண்டிப்பா ஃப்ரீ ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் பை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெட்மி தனியாக கொடுத்துருக்காங்க. ஓப்போ, விவோ நமக்கு இருக்கு. அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹவாய் இருக்கு. OnePlus மெயினாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. லைக் ஓப்போ, விவோ, OnePlus கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால ஒரே ஆப்ஷனோட வருது. அண்ட் விவோக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். லைக் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணி அது மூலமா அன்லாக் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusல ஒரு ஸ்டோர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் அன்லாக் ஆகும். ஸோ இதான் அவங்க ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர். இது இல்லாம அதர் டிவைஸ், அதர் பிராண்டும் நம்மளுக்கு இருக்கு. பட் அதர் பிராண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் மோட்டோவும் ஹவாயும் மட்டும் தான் வரும். ஸோ மோட்டோரோலால எல்லா மாடலும் சப்போர்ட் பண்ணுது. பட் மேனுவலா தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். லைக் இந்த சாஃப்ட்வேர் வந்து வெறும் கைட் மட்டும் தான் பண்ணுவாங்க. லைக் என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் வரும். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 45 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட டிவைஸ் வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணாது ஃபார் மோட்டோ டிவைசஸ். ஸோ அதனால நான் சொல்றேன், நீங்க ஃப்ரீ ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் பை பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ் பெருசா இருக்காது. நார்மலாவே நீங்க பண்ணிக்கலாம். பட் செகண்ட் ஃபீச்சர் உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டை பைபாஸ் பண்றது தான் இந்த சாஃப்ட்வேரோட முக்கியமான விஷயமே. அது எல்லா ஸ்மார்ட் போன்லயும் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. நீங்க நத்திங் போன்லாம் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு வராது. நீங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற போன் வச்சிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுவும் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ அதனால நீங்க ஃப்ரீ ட்ரையல் ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னா மட்டும் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி இந்த சாஃப்ட்வேர் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் சாஃப்ட்வேரோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.